கல்வி அமைச்சரானவரே, கலைஞர் பள்ளி மாணவரே, அறநெறி 3 தலைமுறை கண்டவரே, தமிழ் நாயகரே, நாடு போற்றும் நல்லவரே, மாணவர்களோடு மாணவராய் திகழும் எங்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சரே. அதாவது கல்வி அமைச்சர்னா எல்லா காலத்திலும் நம்ம பார்க்குறப்ப ஒரு பெரியவர், சீனியவர் இல்லை, மாவட்டம் 32, 33 சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மேஜிக் செக்ரட்டரிஸ், மேஜிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் எல்லோரையும் பார்த்தப்ப உங்களுக்கு தெரியும். அதாவது எல்லா குழந்தைகளும் யாரும் அது பெரிய அளவில் உயர்மாச்சு அன்றைக்கு கற்றுக்கொண்டது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட் பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு இருக்க டைம். இனிய முடிதல் வேண்டும், நல்லவே ஏந்தல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியை போல நின்னிய நன்மனுக்கு நசந்தல் வேண்டும் வேண்டும். என்னுடைய அன்னை இறைஞ்சி பெற்றோர்களை வணங்கி நல்ல நண்பர்களை நினைத்து நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ரோச்சி மேடையை வணங்கி குழுமி இருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் சிறந்த ஆழ்ந்த மாலை வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்த டீச்சர்ஸ் குட் ஈவினிங் சொல்லும்போது வரலன்னா நல்லா இருக்காதுல்ல. A name that has become synonymous with educational reform and student empowerment. Born into a family of political stalwarts, Anbil Mahesh carries forward a legacy of public service. மாலை வணக்கம். ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 32-33 எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் என்ற வகையில் இன்றைக்கு எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் விருதுகள் வழங்குகின்ற ஒரு விழா. பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஐ. பரந்தாமன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற உழைப்பால் உயர்ந்தவர் என்று எல்லாரோடும் பாராட்டப்படுகின்ற அண்ணன் சி.கே.ஆர். அவர்களே, தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தமிழன், குறிப்பாக எங்களுடைய திருவெரும்பூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற சக தோழர் அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வியாபாரி கரெக்டாக 100 நல்ல வைரங்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. 100 ஆசிரியர் என்கின்ற எங்களுடைய வைரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அவார்டு கொடுக்க போகிறது எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. வைர வியாபாரி, அரசாங்கத்தில் இடம் கேட்குறீங்க, நீங்களே என்னை கேட்டால் ஒரு நல்ல இடத்த வாங்கி நீங்களே ரோட்டரிக்கான கட்டடத்தை கட்டிடலாம். அது நீங்கள் மிக விரைவில் கட்டுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ரொம்ப அழகாக உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். அந்த குழந்தைங்களை நீங்கள் அழைத்து சென்றது, மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவருடைய வேலையை அவர் செஞ்சிட்டாரு. போதரா அவர்கள் பேசும்போது சொன்னார், மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் போல தோணுது அதை பார்க்கும்போது என்று சொல்கிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அதில் ஒரு 504 பேரை எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும், ஒரு 504 பேரை எங்களுடைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். நாங்கள் பார்த்துக்கிறோம் அந்த பிள்ளைங்களை. அங்கே அறிவியல் சார்ந்து நாங்கள் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்ற அந்த பிள்ளைகளும் பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும். ஏன்னா சிறப்பு குழந்தைகளாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ எங்களுடைய மாண்புமிகு அறநிலையத்துறை கொடுக்கும் பொழுது சொல்லி சொல்லி கொடுக்கறனால தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு 52 தாண்டி இன்னைக்கு 62 வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது எங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு உள்ளபடியே அது எனக்கு அந்த சுயநலம் உண்டு. எங்கே போனால் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் விட்டு கொடுக்குறது எங்களால் தான் இந்த ஜிஆர் வந்தது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன். அதனால தான் இன்னைக்கு எவ்வளோதான் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் போட்டு நீங்கள் இத்தனை கல்லூரிகளில் சிறந்த கல்லூரி வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தான், எங்களுடைய பள்ளிக்கூடம் தான் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன். அதனால தான் பள்ளி பிள்ளைகள் என்கிற அந்த நாற்றாங்கல் பயிரை ஒரு வளப்படுத்தி அது நன்றாக வளர்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் தான் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்கள். இந்த 2 பெரும் தலைவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்
இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு தரமான ஒரு கல்வியை தர வேண்டும், குவாலிட்டி எஜுகேஷன். இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Let's give a big round of applause to our